ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எரிசேரி பார்க்கலாம். எரிசேரி அப்படிங்கிறது கேரளால செய்யற ஒரு டிஷ் எரிசேரிங்கிறது தமிழ்ல சொல்லணும்னா தேங்காய் வச்சு செய்யற ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எரிசேரின்னு சொல்றாங்க. கேரளால அது மதங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வறுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்க்க போறோம். பொங்கலுக்கு வாங்கின பூசணிக்காய், அதை மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பாதி செஞ்சுட்டு பாதி வச்சிருந்தேன். ஓகே, அது குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். தேங்காய் தான் எரிசேரி அப்படின்னு சொல்றாங்க. தேங்காய் சேர்த்து செய்யற ஒரு குழம்பு அப்படிங்கறத தான் எரிசேரி அப்படின்னு சொல்றாங்க கேரளா சைடு. இது கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா வாசனை வரும். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இது பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லைட்டா. இது நல்லா தேங்காய் வறுத்து செய்யறனால நல்லா இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் நல்லா வேகட்டும். இல்லை அது வேகிறதுக்குள்ள நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர்ல விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூசணிக்காய் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாவோ பெருசாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் கோளாறு அப்படி எதுனா இருந்துச்சுன்னா கண் பார்வை சரியாகும். நல்லா சாப்பிடலாம். நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் தான் அந்த எரிசேரிக்கு வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வறுபடணும். நான் மிளகாய் போடலை. மிளகாய்க்கு பதில் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதை மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் கருவேப்பிலையை மட்டும் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்து அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வறுத்து வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பூசணிக்காய் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதோட தேங்காயும் போடுறோம். அதனால 1.5 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதே கடாயில் பூசணிக்காய் வேக போட்டுடலாம். எல்லா பூசணிக்காய் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக போட்டுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். சூடு ஆறி இருக்கும். மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த எரிசேரி பூசணிக்காயில தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் எந்த காயில் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். பூசணிக்காய் எண்ணெய் கொஞ்சம் குக் ஆகணும். பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கலாம். விசில் இறங்கிடுச்சு. அவ்வளோதான். நல்லா வெந்துடுச்சு பருப்பு. கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இருக்கட்டும். பூசணிக்காய் வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. பூசணிக்காயெல்லாம் அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. பொட்டாசியம், இரும்பு சத்துலாம் ஜாஸ்தியாக இருக்குது. நார் சத்துலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம்.
வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் குழம்பு. நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கணும், கொதிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு அப்படியே ஊற்றி ஒரு சாம்பார் மாதிரி தான் இருக்கும். இதுவும் தேங்காய் வறுத்து போடுறதுனால அது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் தான் மெயின் அதுக்கு, நல்ல வாசனைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது கேரளாவில் எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தானே செய்வாங்க. அதான் அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்து, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும், கலர் மாதிரி ஃப்ரை ஆகி அதில் கொட்டிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து அதை இறக்கி வச்சிருக்கிறோம் அரிசி, அதில் கொட்டிடலாம். நல்லாயிருக்கும் வாசனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பருப்பு போட்டு பூசணிக்காய் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.